உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்ச் 30 உலக இட்லி தினம் அப்படின்னு இன்றைக்கி காலையில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் நியூஸ் வந்தது. இட்லிங்கிறது உலகத்துக்கு பொதுவானதா அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சொந்தமானதா அல்லது மாவட்டத்துக்கு சொந்தமானதா நமக்கு தெரியல. ஆக மொத்தம் இட்லி அப்படின்னாலே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் எல்லாருக்குமே. ஏன் தெரியுங்களா? அந்த காலத்தில் இட்லியினுடைய விலை எவ்வளோ தெரியுமா? நான் 3வது 4வது படிக்கும்போது ஓரளவுக்கு பெரிய ஹோட்டல்லையே 7 பைசா, நல்ல கவனிங்க, 7 பைசா ஒரு இட்லியினுடைய விலை 7 பைசா. அன்றைக்கெல்லாம் ஒரு 2 இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் நல்ல 2 இட்லி முங்க சாம்பாரை ஊற்றி கொண்டாந்து வச்சாங்கன்னா அந்த சர்வர் அந்த சாம்பார் வாளியை தூக்கிட்டு போய் அங்கே அந்த இடத்துல வச்சிருக்க மாட்டார். சார் சாம்பார் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இப்போ தான் ஊற்றிட்டு போயிருப்பார். பார்த்தீங்கன்னா 1.5 இட்லி தான் இருக்கும், சாம்பாரை பூரா காணப்படும். திரும்ப வந்து அது அந்த பிளேட்டை ஃபில் பண்ணிட்டு போவார். இப்படி ஒரு 3-4 தடவை வாங்கினாலும் சலிக்காமல், வருத்தப்படாமல், கவலைப்படாமல் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலம். இட்லி சாம்பார்னால் இப்போ கூட நாக்கில் தண்ணி வருது, அந்த அளவுக்கு அது அருமையான விஷயம். இன்றைக்கி 2 இட்லியுடைய விலை தலைகீழாக இருக்குது. கிட்டத்தட்ட 45-50 ரூபாய்க்கு இருந்துருச்சு. அப்போ இன்றைக்கி 50 ரூபா கொடுத்தாலும் இந்த சாம்பார் ஃபில்லப் பண்ணுறது கிடையாது. ஒரு தடவை, அதிகபட்சம் 2 தடவை, அவ்வளோதான். இட்லிங்கிறது வந்து ஒரு எளிய மனிதர்களின் உணவு. எளிய மனிதர்கள்னால் வசதி இல்லாதவங்க மட்டும் கிடையாது. வயதானவர்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இந்த மாதிரி எல்லாருக்குமே இட்லி சாப்பிட்டா ஈஸியாக ஜீரணமாகும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அந்த இட்லியில் எத்தனை வகை இருக்குங்கிறீங்க. தட்டு இட்லிங்கிறாங்க, ரவா இட்லிங்கிறாங்க. அந்த ரவா இட்லிக்கு வந்து மெட்ராஸில் வந்து காஞ்சிபுரம் இட்லின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக குஷ்பு இட்லிங்கிறாங்க. சும்மா புஷ்ஷுன்னு ஊதிட்டு வந்துட்டுருக்கும். அது சாஃப்டாகவும் இருக்கும். உண்மையிலே இட்லி அப்படின்னு அதனுடைய பேர் இருந்திருக்கும். அப்படி இல்லை, இட்டலி அப்படிங்கிறது தான் அதனுடைய பேரா. இட்டலி அப்படின்னா இட்டு அளி. அந்த இட்லியை நீ இட்டு அல்லது சுட்டு கொடு அப்படிங்கிறது தான் அது இட்டலி. அந்த இட்டலி தான் என்ன ஆகிப்போச்சு, மருவி இட்லி ஆகிப்போச்சு. ஆக மொத்தம் இட்லி, சாம்பார் சட்னி, கார சட்னி, மல்லி சட்னி, அப்படி இப்படின்னு எது கூட சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த இட்லியினுடைய மகிமை கொஞ்சம் கூட குறையாது. அவ்வளோ நல்ல விஷயம். சிலது மல்லிகைப்பூ இட்லிம்பாங்க. மதுரை இட்லி கடைன்னே ஃபேமஸாக நிறைய ஊரில் இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் இட்லியை பற்றி பேசணுமே, நம்ம வடிவேலாம்பாளையம் கமலாத்தாளை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? ஒரே ஒரு ரூபாய்க்கு இன்றைக்கும் இட்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கட்டுப்படியாகுதுன்னு தெரியல. ஆனால் அங்கே என்ன சிஸ்டம் தெரியுங்களா? 5 இட்லி சாப்பிட்டுட்டு 5 ரூபா கொடுத்துட்டு வர்றதல்ல. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இட்லியும் கொண்டாந்து முன்னாடி வச்சுருவாங்க, சாம்பார் சட்னியும் கொண்டாந்து வச்சுருவாங்க. அவங்க போய் அடுத்த இட்லி ஊற்ற போயிடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு வேணுங்கிறத சாப்பிட வேண்டியது. நானும் பன்னீர்செல்வங்கிற நண்பரும் இதுக்காகவே ஒரு நாள் காலங்காத்தால் போய் ஆளுக்கு 5 இட்லி சாப்பிட்டோம். கொடுக்க வேண்டியது 10 ரூபா தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 50 ரூபா எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்தோம். சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் 5 இட்லி சாப்பிட்டு 3 ரூபா தான் இருக்குனாலும் அந்த அம்மா மரியாதையாக 2 ரூபா கொடுன்னு கேட்காது. இந்த மனசு இருக்குது பாருங்கள், மனசு. ஒரே 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி 90 வயசுக்கிட்ட ஆயும் உலக பிரசித்தி பெற்றிருக்காங்க. அந்த ஊர் வந்து ஆலாந்துறைக்கு கொஞ்சம் முன்னாடி இடதுபுறம் திரும்பி போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டரில் வருது. வடிவேலாம்பாளையம்னு போர்டே இருக்குது மெயின் ரோட்டில். வாய்ப்பு கிடைச்சா அவசியம் போங்க. உங்களுக்கு இட்லி அவசியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கமலாத்தாள் பாட்டி நிச்சயமாக அவசியம். சரிங்களா? உலக இட்லி தினத்தன்னைக்கு உலகத்துக்கே சீப்பாக இட்லி கொடுக்குற கமலாத்தாளை பற்றி சொன்னதில் எனக்கு பெரிய திருப்தி. சரிங்களா? இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.